ஜல்லிக்கட்டு நடத்த விடாமல் தடுப்பதன் மூலம் திட்டமிட்டு தமிழர் கலாச்சாரத்தை குறிவைத்து அழிக்க முயற்சி நடப்பதாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார். ஜல்லிக்கட்டு உட்பட அனைத்து விஷயங்களுக்கும் நீதிமன்றத்தை நாட வேண்டியிருந்தால் பிறகு நாடாளுமன்றம் எதற்கு என்றும் சீமான் கேள்வி எழுப்பினார். இந்த தமிழ்நாட்டில் தமிழருடைய தொன்ம விளையாட்டான அந்த ஏறுதழுவுதலை மட்டும் குறி வச்சு அது தடை செய்ய வேண்டிய காரணம் என்னன்னு வருது. இந்தியாவில் அதிகமாக ஏற்றுமதி செய்யப்படக்கூடிய கறி மாட்டுக்கறி. அதனாலதான் அதிக அந்நிய செலவணி ஈட்டுறாங்க. இப்ப மாடை கொன்னு கறியை ஏற்றுமதி செய்யலாம், ஆனா மாட்டோட விளையாடக்கூடாது. அது வதைன்னா அது ஒரு திட்டமிட்ட சூழ்ச்சியா தான் நான் பாக்குறேன். கச்சத்தீவு மீட்கணுமா நீதிமன்றத்துக்கு போ, காவிரி நீர் மேலாண்மையா உடனே நீதிமன்றத்துக்கு போ, காவிரி இது பண்ணணுமா நீதிமன்றத்துக்கு போ, முல்லை பெரியாறு தண்ணியா நீதிமன்றத்துக்கு போ. எல்லாத்துக்குமே நீதிமன்றம்னா இப்ப ஜல்லிக்கட்டு நடத்துறது, ஏறுதழுவுதல், இந்த இது நடத்தணுமா உடனே நீதிமன்றத்துக்கு போனா அப்ப பாராளுமன்றம் என்னதான் செய்யும்? எதுக்கு தான் இருக்கு?